முதல்ல இந்த மூன்றாவது ஆண்டு விழாவில் நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை 3 வருடம் முடிஞ்சு 4வது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதைவிட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 கட்சிகள் தான் நூற்றாண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பரை சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசுல இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம் தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில் எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க. ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தர் 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி ஒரு போல் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கிறது என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஊடகம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஈவன் இந்தியா டுடேவே சொன்னாலும் நம்ப மாட்டேன். எல்லாம் பயாஸ்டு, ஒரு நடுநிலை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். 1% 1.5% தான் இருக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஆக அது எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன். அதே போல நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும். ஆனால் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் 7வது இடத்துலயே 6வது இடத்துலயே இருக்கிறாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்காரு, அவர் 15வது இடத்துல இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை என்னால் உணர முடிகிறது. வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், நாங்கள் 75 வருஷம் கட்சி, நாங்கள் 50 வருஷம் கட்சின்னு.
ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட 13 வருஷமா ஆட்சியை பறிகொடுத்து இருந்தபோது கூட ஒருபோதும் 6 மாசத்துக்கு முன்னால தேர்தல் பணியை தொடங்கியதே இல்லை. ஆனால் நாங்கள் தான் 21ல் 26ல் 31 36ன்னு வாய்ச்சவடால் அடிக்கிறவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு உண்மையிலேயே களத்தில் என்ன இருக்குது என்று தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கரூரில் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, விசாரணையில் இருக்கு. ஆனாலும் இவர் வெளியே வரக்கூடாது என்று நல்ல வேளையாக மிகச்சரியாக அந்த 2 விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப தேவையானது. இறுதியாக ஒன்று, ராஜ்மோகன் வராரு, எனக்கு சிக்னல் கிடைக்குது. இறுதியாக ஒன்று என்னன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வையுங்கள். ஏன்னா அதுக்கு இவங்க 2 பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால தான் ஆதவ் அர்ஜுனாவை பர்சனலா திட்டிட்டு இருக்காங்க, பிளாக் டிக்கெட்டை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது. ஏன்னா அவ்வளவு முடைநாட்டம் எடுத்த ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்னால பேசுனாங்களே, தியாகி அவருடைய புக்கு ராயல்டி வாங்கறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு. ஆக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஊடகங்கள் அடிமை ஊடகங்களா இருக்கு. ஊடகம் என்பது இன்னைக்கு பெண் நிறுவனத்தின் கைப்பாவையாக செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியுது. அதனால் நீங்கள் நிறைய பேசுங்க, செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, 2 பேருமே அலறக்கூடியது, பதில் சொல்ல முடியாதது, லஞ்ச லாவண்யமற்ற நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவோம் என்பதை உங்க மைய புள்ளியா வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.